பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கடந்த 3 நாட்கள் மீட்டிங்கை ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க. கடந்த 3 நாட்கள் மீட்டிங்கில் கர்த்தர் பலமாக கிரியை செய்தார். ஜனங்களோடு கர்த்தர் பேசினார். அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடத்தினார். நிறைய பேர் தொடப்பட்டாங்க, நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு ஆவிக்குரிய தகப்பனார் ஆகாய் மெல்கிசேதேக் மூலமா கர்த்தர் பலத்த கிரியைகளை நடத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்த முறை கூட்டங்கள்லாம் நடக்கும்போது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கூட்டங்களை கலந்து கொள்ளுங்க, பெரிய காரியத்தை செய்வார். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் என்று வசனம் வாசிக்கிறோம். கருணை கண்ணர்களாக இருங்க. நீங்கள் தரித்திரருக்கு கொடுக்கிறவளாக இருங்க. கருணை கண்ணு உங்களுக்குள்ள கருணை இருக்கணுங்க. மற்றவங்க மேலே அன்பு செலுத்தக்கூடிய, நேசிக்கக்கூடிய, மற்றவங்க மேலே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு வேணும். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நல்லா கவனிங்க, வசனம் அதுதான் சொல்லுகிறது. அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்குறான். ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்குறான். கருணை கண்ணு இல்லைன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற மனசு வராது. கொடுக்கறதே ஒரு பெரிய கிருபை. தேவ பிள்ளைகளை, கருணை கண்ணுடையவர்களாக முதலாவது ஜப நேரத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க. உங்கள் உழைப்பை கொடுங்க, உங்கள் பணத்தை கொடுங்க. உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக கொடுக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வான். கருணை கண்ணன் தான்பா ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை இருந்தால் தான்பா ஆசீர்வாதம் வரும். நிறைய நேரத்தில் எனக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்கிறீங்களே, எப்படி வரும்? மற்றவங்களுக்கு கொடுக்குற மனசு இருந்தால் தானே வரும். மற்றவங்க மேலே இறங்குகிற குணம் இருந்தால் தானே வரும். இறங்குங்க, கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை, வரங்கள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், பணங்கள், நேரங்கள் எல்லாவற்றையும் உமக்கு கொடுக்க, தரித்திரருக்கும் ஏழைகளுக்கும் இறங்க, இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்தில் கர்த்தருடைய சமாதானம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. கருணை கண்ணுடையவர்களாக இவர்களை மாற்றுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இவர்களை மாற்றுங்க ராஜா. ஹல்லேலூயா. ரக்காமா சியாந்தா ரமானா தியாந்த ரபா. கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பலப்படுத்தும். உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.